போக்கிமான் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய லுக்காரியோக்கும் பால்வேர்ல்டு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆனுபிஸ்க்கும் பேட்டில் வாட்சாக எப்படி இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸுமே எஜிப்தியன் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய அனுபிஸ் அப்படிங்கிற ஒரு காடை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று விட்டு தம்பின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று விட்டு அண்ணன் தம்பி. எனிவே இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யூனிவர்ஸில் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த டிபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் நடக்காத காரியம் தான். எதுக்காகனா போக்கிமான் வேர்ல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லாவை நம்ம பால் வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது. அதே மாதிரி தான் பால் வேர்ல்டு யூனிவர்ஸோட லாவை போக்கிமான்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா போட முடியாது. பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேர் ஆயிரும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த ரெண்டு பேர் வந்து திடீர்னு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பேட்டில் பண்ணுற மாதிரி நிலமை வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜென்ரேஷன் 3 மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த லுக்காரியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டிங் அண்ட் ஸ்டீல் டைப் போக்கிமான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆரோ போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா லிவிங் பீயிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோ அப்படிங்கிற ஒரு எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அந்த எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ போக்கிமானான லுக்காரியோ அழகாக சென்ஸ் பண்ண முடியும். நல்ல ட்ரெயினான லுக்காரியோ 1 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கக்கூடிய எனிமியை கூட வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணிடும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் லுக்காரியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அது உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. இதோட எபிலிட்டியான ஸ்டெட் ஃபாஸ்ட் அண்ட் இன்னர் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா லுக்காரியோ அடி வாங்கும்போது பேட்டிலில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஜஸ்டிஃபைட் அப்படிங்கிற இன்னர் எபிலிட்டி என்ன பண்ணுன்னா டார்க் டைப் மூவால் அடி வாங்கிச்சுன்னா இதோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான போக்கிமானை தான் அனுபிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் பண்ண வைக்க போகிறோம். ஈஜிப்ட் காடான அனுபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் ஆஃப் டெத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த காடை பேஸ் பண்ண இந்த அனுபிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் ஆஃப் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பால் வேர்ல்டில் இந்த பாலோட லோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அப்படி கம்மியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிபேட் பண்ணலாம். அனுபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் கேம் பேல், அதாவது நம்ம லூகியா வந்து சோல் சில்வரில் கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும். மற்ற லெஜெண்டரி போக்கிமானுமே கடைசி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த பேலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தான் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கே போய் பேட்டில் பண்ணலாம், பட் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடி வாங்கிப்பீங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் நிறைய கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பால் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ போக்கிமானில் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி போக்கிமானுமே இந்த போக்கு அனுபிஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான், என் கேம் பேல். அண்ட் இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் கிட்ட ரொம்பவே அக்ரெசிவாக நடந்துக்கும். ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை. ஸோ எதனால் அப்படி நடக்குது அப்படின்ட்டு நமக்கு இப்போதைக்கு தெரியலை. இது எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பேல் உங்களை பார்த்துருச்சுன்னா ஒன்று நீங்கள் சாகணும், அப்படி இல்லைன்னா அந்த பேல் சாகணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிச்சிட்டே தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிடும். அண்ட் இதோட ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா அன்னவுன் தான். ஆக்சுவலாக வந்து மற்ற ஸ்டேட்லாம் வந்து இந்த பேலுக்கு கொடுத்துருக்காங்க, பட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அன்னவுன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் கேம்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பால் அப்படின்னா அது இது தான். இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் கன்னை வச்சு இந்த பேலை சுட்டிங்கன்னா அந்த புல்லட்டோட ஸ்பீடை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக மூவ் பண்ணும். அண்ட் இந்த அனுபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் டைப் பேல். ஒருவேளை லுக்காரியோ அனுபிஸ் வர்றதை கவனிச்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஏன்னா அது முன்னாடி இருக்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் ஆஃப் டெத்து. அண்ட் லுக்காரியோவால் தப்பிக்க முடியலை அப்படிங்கிற சமயத்தில் நிச்சயமாக பேட்டில் பண்ணி தான் ஆகணும். அனுபிஸ் ஒரு கிரவுண்ட் டைப் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா லுக்காரியோவுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் இந்த அனுபிஸோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எர்த் எம்பரர், அதாவது அந்த எர்த் பவர் இருக்கும் இல்லையா, கிரவுண்ட் டைப் அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். லுக்காரியோவுக்கு சும்மாவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒருவேளை இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா நம்ம லுக்காரியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது லுக்காரியோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும். அதாவது அந்த ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற எபிலிட்டியுமே இன்னர் ஃபோக்கஸுமே ஆக்டிவேட் ஆகும். இந்த டைமில் நிச்சயமாக அனுபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வர ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. எதுக்காகனா இப்போ லுக்காரியோ வந்து பார்த்திங்கன்னா ஆரோஸ்பியரை ஸ்பாம் பண்ண ஆரம்பிக்க போகுது. என்ன தான் அனுபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்டோட ஃபாஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த ஆரோஸ்பியரோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் தான். ஸோ அதனால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது அனுபிஸை அட்டாக் பண்ணாமல் விடாது. ஸ்டில் லுக்காரியோவுக்கு நிறையவே டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லுக்காரியோவை விட அனுபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட் வந்து எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா அனுபிஸ் ஒரு கில்லர் மிஷின் மட்டும் இல்லை, இது ஒரு டேங்கரும் கூட. ஸோ இந்த பேட்டிலோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்க போகுது. அனுபிஸ் தான் வின் பண்ணும் நிச்சயமாக. இதுக்காக டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லுக்காரியோக்கு தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனுபிஸ் இருந்த என்வரான்மெண்ட் எப்படின்னா தினமுமே வாழ்வாசாவா அப்படிங்கிற போராட்டம் தான். ஐ மீன் நம்ம போக்கிமான் யூனிவர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாரெலாம் போயிருந்துருக்கு. பட் ஒரு ஆவரேஜ் லுக்காரியோக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரை வந்து பார்த்துருக்கிறதுக்கு நிச்சயமாக சான்ஸ் இல்லை.
பட் அனுபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே அந்த பேலை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை பார்த்தா அக்ரெசிவாக இருக்கும். ஹியூமனாய்டு போக்கிமோனை பார்த்தா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக தான் ஆகும். ஸோ கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேட்டிலில் லுக்காரியோவும் அனுபிஸும் பேட்டில் பண்ணதுனா நிச்சயமாக இதில் ஒரு 9 பேட்டிலாச்சும் வந்து நிச்சயமாக அனுபிஸ் தான் வின் பண்ணோம். மேபி ஒரே ஒரு பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் பண்ணுச்சுன்னா ஆரோஸ்பியரை ஸ்பேம் பண்ணுச்சுன்னா வின் பண்ணுறதுக்கு மேபி சான்ஸ் இருக்குது. பட் ஓவரால் வின் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அனுபிஸ்க்கு தான். ஓ காய்ஸ் மெகா எவல்யூஷன் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெகா லுக்காரியும் இப்போ வச்சுருக்கோம் அண்ட் ப்ளஸ் அனுபிஸுமே இருக்குது. ஆக்சுவலாக மெகா லுக்காரியோ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான போக்கிமோன் தான். நம்ம முன்னாடி என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க போகிறதில்ல. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் போட்டு தள்ள தான் நினைக்கும். மெகா லுக்காரியோவோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அனுபிஸ்க்கு ஈடு கொடுக்க முடியலைனாலுமே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்க போகுது. ப்ளஸ் இதோட எபிலிட்டி அடாப்டபிலிட்டி வந்து என்ன பண்ணுன்னா ஃபைட்டிங் அண்ட் ஸ்டீல் டைப் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதோட அட்டாக் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்பிஆரை ஸ்பேம் பண்ணுது அப்படிங்கிற சமயத்தில் நிச்சயமாக அனுபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்காகனா அனுபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் தேவைப்படும் அதோட அட்டாக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்லணும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா எவல்யூஷன் ஆன லுக்காரியோ கிட்டத்தட்ட ஒரு காட் ஆஃப் டெத் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெத் தான். ஸோ இந்த 2 காட் ஆஃப் டெத்லையுமே எந்த காட் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.